நேயர்களே வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது 30/12/2023 விடுதலை ஞாயிறு மலரில் வெளியாகியுள்ள ஆசிரியர் விடையளிக்கிறார் பகுதியில் விடுதலை வாசகர்களுக்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வழங்கிய பதில். கேள்வி 1. 303 இந்தியர்களுடன் இதில் 208 பேர் குஜராத்திகளாம். மனித கடத்தல் விமானம் ஒன்று பிரான்சில் இறங்கியுள்ளது. ஆனால் இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற பிரான்ஸ் அதிபரை குடியரசு நாள் விழாவிற்கு அழைக்கிறோம் என்கிறார்களே. வா முகிலன், தாம்பரம். பதில்: நீங்கள் கூறும் மர்மங்களின் முடிச்சுகள் பற்றி யான் அறியேன். என்ன செய்வது? கேள்வி 2. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்த நிர்மலா சீதாராமன் ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவில் தேர் வரும் பாதையை செப்பனிட்டு முடியும் வரை இருந்துவிட்டுதான் செல்வேன் என்கிறாரே. கி வேங்கை மாறன், மல்லை. பதில்: அவள் யார்? மனித உறவுகளின் நல்வாழ்வை விட அவளுக்கு முக்கியம் அவள் கூட்டத்தின் புரோகித அர்ச்சக தொழில் மிக விமர்சையாக தொடர வேண்டும் என்பதற்கு ஆதாரமான சான்றாகும். வைகுண்ட பெருமாள் சக்தியை நம்பாமல் திமுக அரசிடம் அல்லவா மனு போட்டிருக்கிறார் நிதியமைச்சர். கடவுள் சக்தி இவ்வளவுதான் என்பதை இவரே அதை நம்பாமல் இப்படி கூறுகிறார் போலும். கேள்வி 3. இராணுவம் மக்களை தொல்லை செய்யக்கூடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாரே. கா ஏகலைவன், காஞ்சி. பதில்: நல்ல அறிவுரைதான். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இதன் தாக்கம் ஏற்பட்டால் நலனே. கேள்வி 4. ஒன்றிய அரசு வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா? மா காளியப்பன், ஓசூர். பதில்: அள்ளித்தர வேண்டிய நேரம் இது. கிள்ளியாவது கொடுப்பார்கள் என்று நம்புவோமாக. கேள்வி 5. விலைவாசி உயர்கிறது, குறைக்க வழி எங்கே என்றால் மாதம் 5 கிலோ இலவச அரிசி தருகிறேன் என்கிறதே ஒன்றிய அரசு. தே இளங்கோ, மதுரை. பதில்: 5. வித்தைகளால் தொடருவதே இந்த ஒன்றிய ஆட்சியின் நடைமுறை. கேள்வி 6. இந்த ஆண்டு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தும் அதை ஏதோ 2 சைக்கிள்கள் மோதிக்கொண்டது போல் ஒன்றிய அரசு கடந்து சென்று விட்டதே. பா சாக்கியன், திண்டிவனம். பதில்: 6. என்ன செய்வது? ஊடகங்களின் வாயில் பிளாஸ்திரி, எஞ்சியவர்களுக்கும் அச்சுறுத்தல். நாடாளுமன்றத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவமும் அப்படியே செய்யப்பட்டு விட்டது. கேள்வி 7. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு இப்படி இருக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுவதை சில நாளிதழ்கள் 6 பக்கத்தில் வெளியிடுகின்றனவே. ஆண்டு இறுதியில் அதை ஒப்பிட்டு பார்ப்பது யாரோ? தி ஆறுமுகம், சேலம். பதில்: நல்ல யோசனை. சென்ற சில ஆண்டுகளில் கணிப்பு, பிறகு நடைமுறையில் அதற்கு நேர் எதிரான நடப்புகளை நாமே விடுதலையில் தொகுத்து வெளியிடலாம். யோசனைக்கு நன்றி. கேள்வி 8. ராமர் காப்பாற்றினாரா? ராமரை காப்பாற்றினார்களா? சே விவேகா, நெல்லை. பதில்: ராமர் எப்போது யாரை காப்பாற்றினார்? பிராமணர்களை தவிர. ராமாயண கதைப்படி அவர் சீதையை கூட காப்பாற்ற தவறிவிட்டவர்தானே அவர். கேள்வி 9. அத்வானி முரளி மனோகர் ஜோஷிக்கு நேரடியாகவும் உமாபாரதிக்கு மறைமுகமாகவும் ராமர் கோவில் பக்கமெல்லாம் வரக்கூடாது என்று உத்தரவு சென்றுள்ளது குறித்து வே சக்தி, புதுக்கோட்டை. பதில்: அவர்களுக்கே வெளிச்சம். கேள்வி 10. மாற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டம் பெரும் ஆபத்தை கொண்டு வரும் என்று மேனாள் அமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளது குறித்து கி மாசிலான், உத்திரமேரூர். பதில்: 100க்கு 100 உண்மை. இது பற்றி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் மற்றும் சட்ட நிபுணர்களின் கருத்தரங்குகளை நடத்தி மக்களுக்கு அறிவு கொளுத்த வேண்டியது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.